ஹாய் காய்ஸ், லூப் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இல்லை இஃப் கண்டிஷன் இல்லாமல் எப்படி ஒரு வேல்யூ வந்து கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது சி ப்ரோக்ராம்லன்றதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கோடை வந்து நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி அவுட்புட்டை ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஏல என்ன இருக்குன்னா 27 அண்டு பியில் வந்து 23 இருக்குது. அப்படின்னா பி தான் லீஸ்டஸ்ட் வேல்யூ. இது வந்து அவுட்புட்டில் காட்டணும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பி வந்து பி லோவஸ்ட் வேல்யூ இஸ் பின்னு காமிச்சிருச்சு. அதுக்கு மேலே 0 and 1 இருக்குது. இந்த அவுட்புட்டை வச்சு தான் நான் பி வந்து லீஸ்டஸ்ட் வேல்யூன்றதை டினோட் பண்ண வச்சேன், அதாவது பிரிண்ட் பண்ண வச்சேன். இது எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. அதுக்கு முன்னாடி இஃபோ இல்லை லூப்போ இல்லாமல் எப்படி வந்து நம்ம அவுட்புட்டை கொண்டு வர்றது அப்படின்னா, இதுக்கு வேறு வழியே இல்லை, மாடலஸ் பண்ணால் தான் நம்மளால் முடியும். சரி, மாடலஸ் பண்ணால் எப்படி நம்மளால் ஒரு வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எப்போயுமே மாடலஸோட ரூல்ஸ் வந்து when a நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் டினாமினேட்டர், அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து மாடலஸ் பண்ண முடியும். ஆனால் when a numerator is least or lowest than denominator அப்படின்னா நம்மளால் மாடலஸ் பண்ண முடியாது. இட் மீன்ஸ் முடியும், மேத்தமெட்டிக்கலாக முடியும். இன் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா இது முடியாது. அதுக்கு பதிலாக சிஸ்டம் என்ன எடுத்துக்கோன்னா, இந்த 23 அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் இங்கே நடந்திருக்கு. இங்கே என்ன நடந்திருக்குன்னா, A 27 அண்ட் B 23 இங்கே மாடலஸ் ஆகிடுச்சு. மாடலஸ் ஆகி கண்டிப்பாக 0 பாயிண்ட்ஸில் ஆன்சர் வந்திருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் அண்டு 0 பாயிண்ட்ஸில் ஆன்சர் வந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. இங்கே எடுத்த உடனே 0 பாயிண்ட்னு ஆரம்பித்ததுனாவே மாடலஸ் என்ன பண்ணுறோன்னா 23 டியோட வேல்யூவை அசியூம் பண்ணிக்கும். சிஸ்டமில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஓகே இப்போது டியும் 23 அண்டு பியும் 23, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு வேல்யூ சேம்ன்றப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே என்ன சொல்கிறேன்னா, டியும் பியும் ஈக்குவலாக இருந்தால் ட்ரூனா எப்பவுமே 1 வந்து ஹெச்சுக்கு 1 ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஒருவேளை சியும் ஏவும், இப்போ சியும் ஏவும் 1 இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இங்கே மாடலஸ் ஆகிட்டனால 1.0 சம்திங் 1 பாயிண்ட் அதுக்கப்புறமா 0 சம்திங் இங்கே வேல்யூ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அது கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது. அப்போ இங்கே ஃபால்ஸ். இதுதான் நீங்கள் அங்கே அவுட்புட்டில் பார்த்த அந்த 0 and 1. இருங்க, நான் இன்னொரு வாட்டி காட்டுறேன். 0 and 1 பார்த்தீங்களா? அண்ட் சரி, இந்த வேல்யூவை அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துன்னு போயிட்டு அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியாது. ஏன்னா வந்து சம் கைண்ட் ஆஃப் எரர். அதனால் இந்த வேல்யூவை எடுத்து எஃப்க்கும் ஜிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எஃப்க்கும் ஈக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த வேல்யூவை எஃப்க்கு ஈக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா எஃப்ஐ பிரிண்ட் பண்ணோன்னா, எஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏவோட வேல்யூ இருக்குது. அண்டு ஈயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பியோட வேல்யூ இருக்குது. ஸோ நமக்கு அதனால தான் 0 and 1 அவுட்புட் கிடச்சிது. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஓப்பன் பண்ணுறோம். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இஃப் இல்லாமல் எஃப் வந்து ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா, நீங்கள் வந்து இசட்டை பிரிண்ட் பண்ணுங்கள். இசட்டில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், ஏவை கொடுத்துருக்கேன். இந்த எஃபோட வேல்யூவும் ஏவை தான், ஏவுடைய ஜியை தான் டினோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஒருவேளை இது ட்ரூவாக இருந்ததுன்னா, எஃப் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏ தான் வந்து லீஸ்டஸ்ட் வேல்யூவாக இருக்கணும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நியூமரேட்டர் வந்து சின்னதாக இருந்து டினாமினேட்டர் பெருசாக இருந்ததுன்னா அந்த நியூமரேட்டர் வேல்யூவை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இந்த இடத்துல ட்ரூ ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஏ தான் கிடச்சிருக்கணும். ஆனால் இங்கே பி வந்து அந்த ட்ரூ ஆகிட்டனால நமக்கு பி, இங்கே வந்து எக்ஸ், இது ஃபால்ஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இது ஃபால்ஸ் ஆகிட்டனால எக்ஸுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. எக்ஸில் கேரக்டர் என்னென்னா பி. பிரிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டர் வந்து ஐயில் வர வேல்யூவை எடுத்துக்கொண்டேன். ஐயில் வந்து இப்போ எக்ஸ் போயிடுச்சு. எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் ஐயை பிரிண்ட் பண்ணும்போது கரெக்டாக எக்ஸை எடுத்து பிரிண்ட் பண்ணிடும். இதுதான் நமக்கு கிடச்ச அவுட்புட். பாருங்கள், பி இஸ் அ லீஸ்டஸ்ட் வேல்யூ. இப்போ நான் இதை வேல்யூவை சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஏவோட வேல்யூவை நான் 20 மாற்றுறேன். ஆப்வியஸாக இப்போ ஏ தான் லீஸ்டஸ்ட் வேல்யூன்னு வரணும். தெரியுதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ ஒர்க்கிங் ஃபங்க்ஷன். புரியுதா உங்களுக்கு? ஃபாலோ ஃபார் மோர்.